ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள். கணவனுக்கு கடவுள் மேலே பக்தி, நம்பிக்கை. மனைவிக்கு கடவுளே இல்லை என்று நம்பிக்கை. கணவன் ஆஃபீஸுக்கு போகும்போது வழியிலே இருக்கின்ற ஒரு கோவிலில் ஒவ்வொரு நாளும் தன் மனைவியிடம் நைவேத்தியத்துக்கு பிரசாதம் செய்ய சொல்லி அந்த நைவேத்தியம் அந்த கோவிலில் ஆண்டவனுக்கு படைச்சிட்டு போவான். ஒரு நாள் அந்த அம்மா, ஏங்க நீங்கள் டெய்லி நைவேத்தியம் என்று உங்கள் கடவுளுக்கு நிவேதனை செய்துட்டு போறீங்களே, அதை அவர் சாப்பிடும்போது கடவுளை ஒரு நாளாவது பார்த்தீர்களா என்று கேட்பாள். அடடடே, ஆமாம், இல்லை, இது நியாயமான கேள்விதான் என்று நாளை கண்டிப்பாக பார்க்கிறேன் என்று மறுநாள் நைவேத்தியத்தை ஆண்டவன் முன்பு வைத்து அங்கே உட்கார்ந்து ஆஃபீஸுக்கு போகாமலே பார்த்துட்டு வந்தார். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு எறும்பு சாப்பிட முயற்சிக்கும். அதை பார்த்த அந்த பக்தன் அதை விரட்டிவிட்டு மீண்டும் வராமல் அந்த நைவேத்தியத்தை வைத்த இலை சுற்றிலும் தண்ணீரை தெளித்து காத்திருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு பறவை நைவேத்தியத்தை சாப்பிடுவதற்கு வரும். அதையும் விரட்டி விடுவான். மீண்டும் கொஞ்ச நேரத்துக்கு மூன்றாவதாக ஒரு நாய் ஒன்று சாப்பிட முயற்சிக்கும். அதையும் அடித்து துரத்தி விடுவான். மதியம் ஆகிவிட்டது. கடவுளை காணோம். அப்போ ஒரு பிச்சைக்காரன் வந்தான். அவனுடைய பார்வை அந்த நைவேத்தியம் மேலேயே விழுந்தது. ஓரமாக பார்க்கிறான். அதை தெரிந்து கொண்ட அந்த பக்தன் அவனையும் விரட்டு விடுவான். எவ்வளவு நேரமாகியும் கடவுள் வரவில்லை. இனி பிரயோஜனமில்லை, வரமாட்டான் என்று நிராசையாக வீட்டுக்கு திரும்பி போனான். அவர் போனதும் உடனே அங்கே காத்திருந்த பிச்சைக்காரன் சாப்பிட்டு விடுவான். அவன் சாப்பிட்டது போக மிச்சம் மீதி இருந்த நைவேத்தியம் நாயும் பறவையும் எறும்பும் சாப்பிட்டு போய்விடுகின்றன. வீட்டுக்கு போனதும் மனைவி, ஏனுங்க கடவுள் உங்கள் நைவேத்தியத்தை சாப்பிட்டு போனாரா, நீங்கள் பார்த்தீங்களா என்று கேட்பாள். அவர் பதிலை சொல்ல முடியாமல் அவரும் எதுவும் சாப்பிடாமல் போய் படுத்துக்கொள்வார். அன்னைக்கு இரவு அவருடைய மனைவி கனவில் கடவுள் தாயே, நீ சமைச்சு அனுப்பிய நைவேத்தியத்தை சாப்பிட்டேன், நன்றாக இருந்தது. ஆனால் ஒன்று, காலையிலேயே சுட சுட சாப்பிட்டு இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். காலையிலேயே அவர் நிவேதனை செஞ்ச உடனே சாப்பிட வேண்டும் என்று தான் நினைத்தேன், முயற்சித்தேன். ஆனால் சாப்பிட முடியாமல் உங்கள் கணவரை தான் குறுக்கிலே உட்கார்ந்து விட்டார். உடனே அந்த அம்மா எழுந்து அந்த கனவை பற்றி தன் கணவரிடம் கூறினாள். அப்போதான் அவங்க 2 பேருக்கும் ஒன்று புரிந்தது. பிரசாதத்தை சாப்பிட ஆண்டவன் எப்படி வேண்டுமென்றாலும் எந்த ரூபத்திலும் என்றாலும் வரலாம் என்று. நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நாம் வைத்த நைவேத்தியத்தை ஆண்டவனா சாப்பிட போறான் என்று நினைக்காதீர்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஓம் நம சிவாய.